ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த பயணம் நமக்கு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதுவும் மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா புது மொழியையும் கூட அது கற்றுக் கொடுக்கும். சில நேரங்கள் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்போவுமே பயன்படக்கூடியதாக இருக்குங்க. ட்ராவல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய இருக்குது. நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸில் இது மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் அதை தான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸ். ஸோ ட்ராவலில் நான் போன வாரம் ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். அந்த அனுபவங்களுடைய தொகுப்பை தான் இந்த போட்காஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக் ஒரு ஊர் சுற்றின வாரம் அப்படின்னே வேணால் சொல்லிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு சில புது அனுபவங்கள் கிடச்சிது. அந்த அனுபவத்துலேருந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சென்னை தான் போனது. ஸோ சென்னை ட்ரிப் ரொம்ப அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து என்னோடய வாத்தியார் கார்த்திகேயன் சாரை போய் பார்த்தேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு ரேடியோ அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக் கொடுத்தவர். ஸோ அவருடைய அந்த ஒரு மீட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவரோட வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் முக்கியமாக போன ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதாவது செயின்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரேடியோ ப்ரொடக்ஷன் பற்றி. ஸோ அதனால் அங்கே ரெடி ஆகிட்டு என்னை கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நீ முடிச்சுட்டு எனக்கு சொல்லுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். நான் அங்கே காலேஜ்குள்ளே போன உடனே அங்கே ஹச்ஓடி, பிரின்ஸிபல், ஸோ இவங்க எல்லோரும் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. அண்டு ரிஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி, ஸோ அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷனுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு போட்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு லெக்சராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் லெக்சர். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே ஃபார்மலான ஒரு ஓப்பனிங், இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாமே கேஷுவல் ஆகிடுச்சு. ஐஸ் பிரேக் செஷன் மாதிரி ஒரு சில செஷன்ஸ் வச்சுட்டு ஸோ ரேடியோனா என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். அப்படி பேசும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்தாங்க. ஸோ அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன் முடிஞ்ச உடனே அவங்களோட சைட்லேருந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன், அந்த ஆன்சர் கொடுக்குறதுலே ஆகட்டும், இல்லை ஒருத்தர் கலாய்க்கிறதுலே ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் ஒரு சிலருக்கு ஒரு புது விஷயம் தெரியுது அப்படின்னா நமக்கும் கூட சந்தோஷம் தானே. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா போட்காஸ்ட், அதாவது ரொம்ப ஷையாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அமைதியாக இருந்தான். ஆனால் எண்ட் ஆஃப் த லெக்சரில் வந்து நானும் கூட போட்காஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து அந்த போட்காஸ்ட்டோட சேனலில் கொண்டு வந்து காட்டினாப்புல. ஸோ நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ஷையாக இருக்கக்கூடிய பையன் போட்காஸ்ட் வரும்போது பேசுகிறதுக்காக தயாராக இருக்கான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு கிளப்லாம் ஃபார்ம் பண்ணலாம், இன்னொரு ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு வேறு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்தேன். ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு செயின்ட் தாமஸ் காலேஜ்லேருந்து வெளியில் வந்தால் என்னோடய வாத்தியார் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். ஸோ வந்தோடனே வாத்தியாரை வந்துட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட போகலாம். ஸோ நாங்கள் 2 பேரும் கடையை தேடி அலைஞ்சோம். ஒரு சில இடங்கள் செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஆந்திரா மெஸ் கிடச்சிது. அந்த ஆந்திரா மெஸ்ஸில் போய்ட்டு அழகாக சாப்பிட்டு முடித்தோம். ஸோ சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு மீட்டிங் இருக்குது, ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து திருவொற்றியூர் கிளம்பியாச்சு. ஸோ திருவொற்றியூரில் மெட்ரோவில் தான் போனேன். மெட்ரோவுக்கு போயிட்டு விக்கி அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு திருவொற்றியூரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேயே பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பைக்கில் கொஞ்சம் நேரம் ட்ரிப்லாம் போனோம். அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போனோம், காந்தாரா படம். ஸோ டிவைன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு படம். கன்னடா படம் தான், தமிழில் தான் டப்பிங் பண்ணியிருந்தது. தமிழில் டப்பிங் பண்ணியிருக்க படத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு வேறு அந்த பையன் சொல்லிட்டாப்லையா. அதனால் சரி ஓகே, கன்னடாவில் போக முடியாது, அதனால் தமிழ்லேயே போவோம் அப்படின்னு போனது. அதுக்கப்புறமா மறுநாள் திரும்பவும் பைக்கில் அப்படியே ட்ரிப்லாம் போயிட்டு மால்லாம் போயிட்டு சரி நான் வேலூர் கிளம்புறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் வேலூர் கிளம்பலாம் அப்படின்ட்டு வேலூருக்கு வந்தாச்சு. வேலூர் வந்தோடனே திரும்பவும் ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சர்தார் 2வது தடவை, நான் முதல் தடவை தான் பார்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்டு சங்கர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் 2வது தடவை பார்க்க வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி காந்தாரா டிவைன் ஃபுல்லாக ஒரு படம். சர்தார் பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு படமாக இருந்தது. இந்த படங்கள்லாம் பார்த்த பிறகு மறுநாள் எனக்கு ஒரு ஐடியா, சரி இந்த டைமில் தான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு திருப்பதிக்கு ட்ரெக்கிங்கில் போயிடலாமா அப்படின்னு யோசித்தேன். இந்த ட்ரெக்கிங்னால்
அந்த படிக்கட்டில் ஏறி போகிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நித்யராஜன் என்னோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து இந்த தடவை சோலோ ரைடராக அந்த ட்ரக்கிங்கை எடுத்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி அந்த பிளானை போட்டு மறுநாள் ட்ரெயினில் காட்பாடியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நேராக போயிட்டு திருப்பதியில் இறக்கி விட்டாங்களா. இறக்கி விட்டோன்னா அங்கேருந்து அலிப்பிரிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து தான் ஸ்டெப்பில் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஏன் நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கேயே ஒரு வாக்கிங்கை போட ஆரம்பித்தேன். அங்கேருந்து போனால் வழியெல்லாம் கேட்டு அங்கே மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அதுக்கப்புறம் அலிப்பிரிமேட்டு போயிட்டு பேக்கை கொண்டு போய் அந்த பிலிகிரிம் சென்டரில் கொடுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃப்ரீயாக அப்படின்ற போது கொடுத்தாச்சு. அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா அலிப்பிரிமேட்டில் காலடி எடுத்து வச்ச முதலடி 3550 படிங்கள்ங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு படிக்கட்டில் ஏற ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துக்கெலாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா முதல்லலாம் நடந்து வரும்போது அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்காது, இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கேன்னா கொஞ்சம் வெயிட்டு போட்டாச்சுல, அதனால் அப்படி சிரமமாக இருந்திருக்கு. ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே போயிட்டுருந்தேன். மான்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மானோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ டிபியில் பார்த்தது. அண்ட் இது மாதிரி புதுசாக ஒரு சில விஷயங்களை அங்கே பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. யூஸ்வலாகவே இது திவ்ய தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிப்பிரிமேட்லேருந்து நடந்து போனீங்கன்னா காளி கோபுரம் அப்படின்னு 2500 படிக்கட்டுலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோபுரம் இருக்கும். அங்கே வந்து உங்கள் ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு மேலே வந்து இத்தனை மணிக்கு நீங்கள் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அது இல்லை. ஏன்னா இந்த கொரோனா டைம்லேருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா மறாவது நாள், அதாவது நான் போனேன்ல அதுக்கு மறாவது நாள்லேருந்து அதை திரும்பவும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. 2 லட்டு மிஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீ லட்டு அப்படின்னு ஒரு வருத்தம். ஆனாலும் கூட சரி போவோம், நடந்து வந்தது நமக்கு அந்த ட்ரெக்கிங் பார்த்த ஒரு அனுபவம் இருக்கே அப்படின்ட்டு மேலே போயிட்டு இருந்தேன். அண்ட் புதுசாக ஒரு 2-3 சந்நிதிகள் வேறு அந்த பாதையில் திறந்துருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த சந்நிதி எதுக்காக திறந்தாங்க, புதுசாக திறந்துருக்காங்க, தட்சணைன்றாங்க அப்படின்னா ஓகே இது வந்து டார்கெட்டாக தட்சணைக்காகவே ஓப்பன் பண்ண 2 சந்நிதி போல் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தா ஏதாவது பேர் போட்டிருக்குமா, இது யாரோட சந்நிதி அப்படின்னு பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை. ஸோ அவங்களோட மெயின் குறிக்கோள் தட்சணை அப்படின்றது தான் ஒரே ஒரு புரிதல். சரி ஓகே, அது உள்ளே போயிட்டு சத்தம் போடாமல் வெளில வந்தாச்சு. ஸோ நோ திவ்ய தர்ஷன், நோ ஃப்ரீ லட்டு, நோ குயிக் தர்ஷன் கூட. அது என்ன குயிக் தர்ஷன் அப்படின்னா, இந்த திவ்ய தரிசனம் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே விட்டுருவாங்களாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். ஆனால் இந்த தடவை என்னாச்சு, 9:30க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க க்யூ. உள்ளே போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு. சர்வ தரிசனம் தான், அதாவது தர்ம தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல அது. காலையில் 4 மணிக்கு தான் டோக்கன் கொடுத்தாங்க. அண்ட் காலையில் 4 மணிக்கு கொடுத்த டோக்கனில் பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அப்படின்னு எல்லாருமே டவுட் பண்ணாங்க. என்னென்னா 4 மணிக்கு டோக்கன் கொடுத்தாச்சு, தரிசனத்தோட டைமிங் பார்த்தா 4 மணின்னு போட்டிருக்கு. எப்படி உடனே போயிட போகிறோமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. அதாவது அந்த 4 மணின்றது மறுநாளுடைய 4 மணி. மறுநாள் காலைல 4 மணிக்கு தான் தரிசனமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த ஸ்பீக்கரில் கூட திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்கள் டோக்கனில் போட்டிருக்க அந்த டைமிங்கு தான் நீங்கள் தரிசனம் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. வேறு வழியே இல்லை. அந்த கூண்டுக்குள்ளே வந்து உக்காந்தாச்சா, சாப்பிட்டேன் தூங்கினேன் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, இந்திரா நகர்லேருந்து. அவங்க வந்து அந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தோம்ல அப்போலேருந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்லேருந்து சிம் கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அப்படி எடுக்கும்போது அந்த சிம் கார்டு பறந்து போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு வெளியில். அந்த லைனில் வந்து நின்றுட்டோம்னா வெளியில் போக முடியாதுல்ல. ஸோ அந்த சிம்மும் போச்சு. நிறைய திட்டு வாங்கிட்டே வந்தார். இந்த விஷயத்துக்கு அப்புறமா உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து, அதாவது கும்பகோணம் மார்க்கெட்லேருந்து ஒரு சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க எல்லோரும் வந்து ஒரு நாள் இப்போ லீவு கேட்டு ஓனர்கிட்ட அந்த தரிசனம் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் அந்த பையனுக்கு வேறு வழியே இல்லை, வெளியில் போகவும் விட மாட்டாங்க. மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் சிங்கிளாக சோலோவாக தான் வந்திருக்காரு. எப்போவுமே நான் இப்படி தான் தனியாக வந்துடுவேன் அப்படின்னா, ஸோ நானும் கூட இப்படி தான் வந்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அவர் தான் வந்து இந்த சாப்பாடெலாம் வாங்கும்போது க்யூவில் உள்ளே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து எனக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அண்டு சிங்கிளாக ஒரு தெலுங்கு பையன் வந்திருந்தார். அந்த தெலுங்கு பையன் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பேங்க்கில் வேலை பார்க்குறாராம். ஆனால் என் கூட வந்துட்டு அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியுன்றதுனால தெலுங்குலையும் பேசினேன். அவருக்கும் புரிஞ்சிச்சு. ஓ சூப்பர், நமக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சே அப்படின்னு சந்தோஷம். இதெல்லாம் முடிஞ்சுட்டு சாயந்தரம் ஒரு 6:47 இருக்கும். கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஆச்சரியமாகிடுச்சு. சரி சீக்கிரமாகவே பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தால் அந்த க்யூ திரும்பவும் உள்ளே போயிட்டே இருக்கும்ல. அப்படி போகும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் அப்படியே பலன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப பக்கத்தில் டக்குன்னு வந்தாங்கல்ல. அப்படி நாங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம், அதனால் கொஞ்சம் அழுக்காக போயிடுச்சு உடம்புலாம். ஏன் இதெல்லாம் இப்போ இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னா,
யூஸ்வலாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஆகுமா. ஆனால் அன்னைக்கு பத்மாவதி தாயார் திருக்கல்யாணம் நடந்ததான். திருமலை, அப்புறம் திருப்பதி, திருச்சானூர், இந்த 3 தேவஸ்தானத்துலேருந்தும் ஒன்றா அந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டிலே. உள்ளே போனால் அந்த திருமலை கோயில் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு கல்யாண அலங்காரம் அப்படின்றது தான் இருந்தது அங்கே. இது வரைக்கும் நான் திருப்பதி போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்மையாக அலங்காரம் பண்ணி பூ, மாயிலை தோரணம், அப்புறம் ஒரு மரக்காலை அரிசிலாம் வச்சு அப்படி ஜிகு ஜிகுன்னு கோயிலே ஃபுல்லாக ஜகஜோதியாக இருந்தது. இந்த 300 ரூபா தரிசனம், சர்வ தரிசனம் இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்கல்ல, இது எல்லாமே அந்த கோயிலை என்ட்ரு ஆகும் போது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் டைம் தான் டிஃப்ரென்ஸே தவிர போய் தரிசனம் பார்க்குறது எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். தரிசனத்துக்கு பிறகு வெளியில் வரதுக்கு காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் தெரிஞ்சு இந்த 300 ரூபா டோக்கன், சர்வ தரிசனம் எல்லாத்தையும் தாண்டி 2 பெரியவா கையில் ஒரு குச்சி வச்சுட்டு வெறும் காவி கட்டிக்கிட்டு அப்படி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நல்ல வழி விடுங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்கள மட்டும் அனுப்பி வச்சாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் இல்லாத அந்த ஒரு சலுகை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. ஸோ அதுக்கு பிறகு என்ன, வெளியில் வந்தாச்சு, லட்டெல்லாம் வாங்கியாச்சு. கால் ரொம்ப வீங்கின மாதிரி இருந்ததா, சரி இன்னும் ஓகே, வெளியில் வந்தோடனே பஸ்ஸில் ஏறிட்டேன். வீட்டுக்கு வந்தால் அம்மா பார்த்திங்கன்னா சாமி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், வடை, கொண்டக்கடலை இதெல்லாம் வேறு செஞ்சு வச்சுருந்தாங்களா. எல்லாத்தையும் அப்படியே படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு ரெஸ்ட்டாக உக்காந்தேன். இந்த சாமி கும்பிட்றதுன்றது கொஞ்சம் சிக்கலான விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றதுன்றது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி ஒரு நடுகள் வழிபாடு இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு வீட்லேயும் சாமி கும்பிட்றோம். இதில் இந்த சிறு தெய்வம் பெருதெய்வம்னு வித்தியாசப்படும் போது தான் அங்கே சிக்கலே உண்டாகுதுன்றது என்னுடைய எண்ணம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பகுத்தறிந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவரவர் கடமை, அவரவர் உரிமை அப்படின்றத சொல்லிடுறேன். அண்டு நச்சுன்னு 4 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் சோலோ ரைடராக ஊர் சுற்றினாலும் கடைசியில் நான் வீட்டுக்கு தான் வந்தேன். ஸோ நீங்களும் வீட்டுக்கு தான் வரணும், தனியாகவே இருக்க முடியாதுன்ற அந்த ஒரு புரிதலோட இந்த போட்காஸ்ட்டு நிறைவு பண்ணுறேன். இந்த காந்தாரா படத்தில் கிளைமேக்ஸ் கூட இதை தாங்க சொல்லுது. எல்லாரும் ஒன்றா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கொண்ட அந்த காந்தாரா படம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. எனக்கு இந்த சோலோ ட்ரிப்பும் அப்படி தான் இருந்தது. காந்தாரா மாதிரி தெய்வீக மனம் கமழக்கூடிய இந்த போட்காஸ்ட்டை இப்போ நான் நிறைவு செய்கிறேன். இது போல் ட்ராவல் எங்கேயாவது போயிட்டு வந்தால் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் எனக்கு அப்படியே தோணுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். IRJ ஆனந்த், இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் கூட அனுப்பலாம். அது வரைக்கும் நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்கள் RJ ஆனந்த். தேங்க்யூ, டாடா, பபாய், டேக் கேர்.